எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். ஒரு சப்ஜி இன்னைக்கு பண்ணி காமிக்கலான் இருக்கோம். வீட்டுல இருக்கிற காயை வச்சு பண்ணிக்கலாம். ஒரு அவசரமா விருந்தாளி வந்துட்டாலோ, நம்ம வெளியில போயிட்டு வந்தாலோ, பெரிய ஐட்டங்கள்லாம் நம்ம தொட்டுக்கிறது பண்ணி அரைச்சு செஞ்சு அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால நம்ம ஒரு சப்ஜி பண்ணனா நம்ம பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம எல்லாத்துக்குமா சேர்த்து உபயோகிக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு அதிக பொருள் தேவையில்லை. நம்ம வீட்டுல அஞ்சரை குட்டியில இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, வெள்ளரிக்காய் இருந்தது, வெள்ளரிக்காய் ஒன்று இருக்கு போட்டிருக்கேன், குடமிளகாய், சவுச்சவு, முள்ளங்கி, வெங்காயம். வெங்காயம் வேணுங்கிறவ போட்டுக்கலாம், வயசானவ வெங்காயம் சேர்த்துக்காதவ வெங்காயத்தை விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கி வேண்டான்னா முள்ளங்கியை நிறுத்திடலாம். வெறும் முள்ளங்கி போட்டு சப்ஜி பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எந்த காய் நமக்கு தேவையோ, எது அவசரத்துக்கு இருக்கோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி, எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன். எல்லா சப்ஜிக்குமே நம்ம சர்க்கரை போட்டோம்னா அது சுவையை எடுத்து கொடுக்கும். மஞ்சப்பொடி, ஜீரகம், கடுகு, தாளிக்க கொஞ்சம் எண்ணெய். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இது எல்லாமே நம்ம அஞ்சரை பொட்டில நம்ம சமையக்கட்டை எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். இதை வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை பண்றதுக்குள்ள இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அவசர சப்ஜி செய்யறதுக்கு இந்த கிண்டாலியம் கடை வச்சிருக்கேன். கடை சூட இருக்கட்டும். எல்லா காயும் நான் ஒரு தடத்துக்கு 2 தடவை எல்லாம் அலம்பி வச்சுக்கலாம். நான் அலம்பி எல்லாமே நான் நறுக்கி வச்சிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி எல்லாம் செட்டா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா பண்றதுக்கு சுலபமா இருக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த ஆயில் வீட்டுல இருக்கோ அதை நீங்க உபயோகப்படுத்துறதோ அதுல செஞ்சுக்கலாம். காய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமா எண்ணெய் இருந்தா போறோம். இப்ப எண்ணெய் சூட எடுத்து நான் கொஞ்சமா கடுகு போடுறேன். எப்பவுமே கடுகு நல்லா புரிஞ்சிடணும், இல்லாட்டி கசப்பு தன்மை கொடுத்துரும். வாசனைக்கு ஜீரகம் ஒரு குட்டி ஸ்பூன்ல போடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு போச்சு. இதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் போடுறது இல்லை. பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணி வச்சுக்கேன். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணிருக்கு. இப்ப இதுல வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்க்காதவா விட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. பெருங்காயம் போட்டா இன்னும் வாசனையா தான் இருக்கும். வெங்காயம் சாப்பிட்றவா போடலாம், வெங்காயம் சாப்பிடாதவா பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். காய்கறி நறுக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. பெருசு பெருசா நறுக்காம நல்லா சின்னதா நைஸா கட் பண்ணோம்னா சீக்கிரம் ஆயிடும். அது நிமிஷத்துல ஆயிடும், ரொம்ப நேரம் ஆகாது. உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், காய் நிறைய 4-5 பேருக்கு வேணும்னா நம்ம நிறையவே போட்டுக்கலாம். இருக்கிற காயை பண்ணிக்கலாம். இருக்கு நம்ம பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன காய் நம்மள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்ல ஒரு நீர் பெருக்கி நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. முள்ளங்கியிலே கூட தனியா தக்காளி முள்ளங்கி வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சவுச்சவு, குடமிளகாய், பச்சை பட்டாணி நம்ம முதல் நாளே ஊற வச்சிருந்தா பச்சை பட்டாணி போட்டுக்கலாம்.
இல்லை பச்சை பட்டாணி கிடைக்கிற நாளில் நம்ம அதை வாங்கி கூட நம்ம பக்குவப்படுத்தி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ரொம்ப நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரே ஒரு நிமிஷத்துல இது எல்லாமே வதங்கிடும். மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன்ல வச்சிருக்கேன் கலருக்கு. மஞ்சப்பொடி உடம்புக்கு நல்லது. ரொம்ப மஞ்சப்பொடி போட்டால் மஞ்சப்பொடி வாசனை வந்துடும், மஞ்சள் நாற்றம் வரும். கொஞ்சமாக அளவாக போட்டுக்கலாம். உப்பு என்னோட கண் நிதானத்தில் தான் எப்பவுமே போடுவேன். இப்போவும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. போடலைன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து வதங்குறதுல தான் இருக்கு. எல்லாமே நீர் சம்பந்தமான காய் தான். நல்ல நிமிஷத்துல வதங்கிடும். இந்த காய் நல்லா நம்ம வேகணுங்கிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப வேண்டாம். இதுவே தண்ணி விட்டுப்போம். நல்லா ஒரே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ எல்லாம் ஒன்றா வேகட்டும். இப்போ இந்த சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி இஞ்சி போய் அப்படி பஞ்சு மாதிரி வந்து வச்சு வயசானவா இல்லாமல் இதை சாப்பிடலாம். எண்ணெய் முதல்ல இதில் அதிகம் இல்லை. எல்லா காய்கறியுமே நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சத்தை கொடுக்கக்கூடியது தான். எல்லா டிஷ்ஷுக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா டிஃபனுக்கும் இதை வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு இதை காயா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து அடுப்பை நான் அணைச்சிட்டு ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம் பிழிகிறேன். இது எலுமிச்சம்பழம் நமக்கு சுவையை கூட்டி கொடுக்கும். ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம். உப்பு சரியா இருக்கும். நீங்க மறுபடியும் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து எந்த சப்ஜியா இருந்தாலுமே ஒரு சொட்டு சுவைக்கு நம்ம வந்து உப்பு போடுற மாதிரி நம்ம அந்த சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை வந்து பாருங்க நைஸாக வெட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கருவேப்பிலைய நைஸாக வெட்டின கருவேப்பிலை. பச்சை கொத்தமல்லி நம்ம எவ்வளோ வேணால் போடலாம். இதோட சேர்ந்து வரும். நல்ல மனமாக இருக்கும். நமக்கு உடம்புக்கு நல்லது. இந்த அவசர சப்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அவசர சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, வீட்டில் இருக்கிற காயை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே தேவைன்னு இல்லை. இருக்கிறது நம்ம காயை கொண்டு நம்ம இதை செஞ்சு சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம இதை சாப்பிட வச்சுக்கலாம். நீங்களும் அதே மாதிரி இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. பண்ணிட்டு தங்கமாமி சமையல் சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.